கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அநேக ஆசீர்வாதங்களை வைத்து கர்த்தரை சிறுமைப்படுத்தக்கூடிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. எப்படி சிறுமைப்படுத்துகிறோம் என்று சொன்னால், நாம் சொல்லக்கூடிய காரியம், நான் என் வேலையில என் தொழில்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், அதனால ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வர முடியல, அதனால என்னால வேதம் வாசித்து ஜெபிக்க முடியல, அதனால குடும்ப ஜெபத்தை என்னால செய்ய முடியவில்லை என்று சொல்லி நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம். பிள்ளைகளின் காரியத்துல நாம் செய்யக்கூடிய காரியம், என் பிள்ளைய நான் ஸ்பெஷல் கிளாஸ் கூட்டு போக வேண்டியது இருக்கு, என் பிள்ளைய நான் அந்த கோச்சிங் கிளாஸ் கூட்டு போக வேண்டியது இருக்கு, அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கெல்லாம் என்னால் வர முடியாது என்று சொல்லி இந்த காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை சிறுமைப்படுத்தக்கூடிய நிலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை தேடாதபடிக்கு சாக்குபோக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்களில இருக்கக்கூடிய ஒரு காரியம், மரித்தோரை தெய்வமாக்கக்கூடிய காரியங்கள். தங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு நெருக்கம் வந்து விட்டது, அல்லது ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கிறது என்று சொன்னால் உடனே அந்த மரித்தோருடைய படத்தை பார்த்து அதை வணங்கி நிற்பது, அவருடைய கல்லறைக்கு போய் மாலையிடுவது, இப்படிப்பட்ட பழக்கங்களை செய்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை சிறுமைப்படுத்தக்கூடிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். இது தேவனுடைய பார்வையில நம்மேல கோபத்தையும் எரிச்சலையும் உண்டாக்கக்கூடிய காரியமா இருக்கும். எனவே தேவ சமூகத்தில், ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை வைத்து உம்மை சிறுமைப்படுத்தி, அப்பா, அந்த காரியங்களை நாங்கள் உயர்த்தி வாழ்ந்த காரியங்களை மன்னித்தரலும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை மன்னித்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு கர்த்தாவே எங்களை உணர்த்தின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை வைத்து உம்மை சிறுமைப்படுத்தி, அப்பா கர்த்தா, வாழ்ந்த வாழ்க்கையை தயவாய் மன்னித்தரலும். நீர் எங்கள் தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த மகிமையான ஸ்தானத்தை என்னாலும் உமக்கு கொடுத்து உமக்கு முன்பாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாங்கள் நடந்து கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் மகிமை உண்டாகும்படியான காரியத்தை செய்து என் மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.